திருச்செந்தூர் தெய்வானை யானையை நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சுருந்தது. வனத்துறையினுடைய அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் பத்திரிகையில் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வளர்ந்தது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளையும் வருங்காலத்தில் எடுக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில் யானைகள் எல்லாமே வனத்துறை அனுமதி முறையாக இல்லாமல் கன்சல்ட் பண்ணி அது எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம். அவங்க கூடுமானவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த கோயிலுடைய அறநிலைத்துறை, கோயிலுடைய பொறுப்பு. அவங்க அதை சில நேரங்களில் செய்யாத காரணத்தினால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வனத்துறை அனுமதி இல்லாமல் எத்தனை யானைகள் சில கோயில் தமிழ்நாடு திருச்செந்தூர் உட்பட அது எண்ணிக்கையில் அவனோட தெரியாது. பல்வேறு கோயில்களில் பெரும்பாலும் அனுமதி பெற்று வைத்திருக்கிறார்கள். சில கோயில்களில் அனுமதி இல்லாமல் இருக்கிறது. ஹெச்ஆர்என்சி கூட பேசிட்டு அங்கே இருக்கிற அனுமதி இல்லாமல் இருக்கிற யானைகளை எல்லாம் கூட அனுமதி பெற்று வைக்க வேண்டும் என்று நாம் இந்த அறநிலையத்துறையோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். கோயில் யானைக்கு சிறப்பு முகாம் கலசு போகிற ஐடியா இருக்கு. எதுக்கு திருச்செந்தூர் கோயில் யானை அந்த மாதிரி ஒன்றும் நோக்கம் இல்லை. அவங்க வெட்டினரி டாக்டர்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சார். அவங்க என்ன கொடுக்குறாங்க? வெட்டினரி டாக்டர்ஸ் போய் அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கிறத பார்த்து அதனுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ட்ரெக்கிங் இது போட்டதுக்கு ஒரே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக சட்டத்துறையின் மூலமாகவே சட்டம் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. மதுரை மேலூர் நாயக்கர்பட்டியில் அந்த ஒரு ஆலை வர்றதா சொல்றாங்க. அந்த அரிட்டாப்பட்டி அந்த பகுதிகளில் கனிம வளம் எடுக்கிறதுக்காண்டி நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் மூவ் பண்ணிருக்காங்களா சார்? அரிட்டாப்பட்டி தானே அதுங்க. அரிட்டாப்பட்டி நிலம் முதல்ல வருவாய்த்துறையின் ட்ரஸ்ட் அந்த அடிப்படையில் தான் அது கொடுக்கப்பட்டது. அதில் குறிப்பாக நமது ஆட்சி வந்த பிறகு தான் இந்த அரிட்டாப்பட்டி நிலம் உயிர் பன்முகத்தன்மை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஆக அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்த அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல 250 பறவை இனங்கள், அதே போல் மற்றும் வெள்ளை வல்லூறு, ராசாலி பறவை போன்ற பல்வேறு புதிய பறவை இனங்கள் எல்லாம் கூட அங்கே இருக்கின்றன. ஆகவே அது வனப்பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் அவரும் முக்கிய கவனம் செலுத்தி தான் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் இப்போ ஒரு ஆலை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அது வனத்துறையினுடைய அனுமதிக்கு வருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அதை நிராகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழக அரசின் சார்பில், வனத்துறையின் சார்பில் வைப்போம். நாம் ஒன்றும் அனுமதி கொடுக்கல. நம்ம வனத்துறையின் மூலமாக அனுமதி இன்னும் வழங்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வழங்குறதில்ல. இது ஒன்றிய அரசு எப்ப வருதோ அதுல நம்மளுக்கு அவங்க விண்ணப்பிக்கவே இல்லை. அது விண்ணப்பித்த பிறகு நாம் இந்த காரணங்களை சொல்லி வாய்ப்பு இருந்ததனால் அது நிராகரிக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.